எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிசம்பர் 27, 2025 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். பிரீஷியஸ் மெட்டல்ஸ் ஆன கோல்டு, சில்வர் இதோட புல் ரன் அப்படிங்கிறது 2025ல ரொம்ப அதிகமாவே இருந்தது. உதாரணத்துக்கு கோல்டு வந்து 70% ரன் கொடுத்திருந்தது. சில்வர் வந்து 150%க்கு மேல அதோட பிரைஸ் வந்து பயங்கரமா வந்து ஒரு ரன் கொடுத்திருந்தது. சோ இப்போ இன்வெஸ்ட் பண்ற எல்லாருக்குமே அதுல ஒரு பொசிஷன் எடுக்கலாமா இல்ல அக்குமுலேட் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனா அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிச்சுவேஷன்ஸ் இந்த புல் ரன் கண்டினியூ ஆகிறதுக்கு தான் வந்து இருக்கு. 2026லயும் இந்த புல் ரன் கண்டினியூ தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் கோல்டு வந்து 70% ரன் ஆயிருக்கு அப்படின்னா அடுத்த வருஷமும் இதே அளவுக்கு ரன் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்காது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு 20% கிட்ட வந்து ஒரு ரன் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அது வந்து அடுத்த வருஷம் ஃபெட்டோட கவர்னர் யாரா வந்து இருக்காங்க, ட்ரம்ப் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண சொல்லும் போது அது ஃபெட்டோட கவர்னர், புதுசா வர ஃபெட்டோட கவர்னர் வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து அதோட ரன் வந்து இருக்கு. அப்படிங்கிறப்ப அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர்ல ஒரு சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. எப்பவுமே இன்வெஸ்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா லம்சமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 2024ல இந்த எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது வெறும் 27.3% தான் இருந்தது. ஆனா இப்போ 2025ல 37% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ லம்சமா இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது குறைஞ்சி எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்டுக்குள்ள வர ஒட்டுமொத்த எஸ்ஐபியோட அளவு அப்படிங்கிறது 3 ட்ரில்லியன் ரூபீஸ் வந்து தொட்டு இருக்கு. சோ இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா பார்க்கப்படுது. பட் எஸ்ஐபி மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா அதை கண்டினியூ பண்ணணும். மார்க்கெட் வந்து பிளக்சுவேட் ஆகும்போது அதுக்கு பயப்படாம அந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாம கண்டினியூ பண்றது அப்படிங்கிறது தான் வெல்த்தை அக்குமுலேட் பண்றதுக்கான ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேர் பண்றோம். அதை எவ்வளவு காலத்துக்கு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம், மார்க்கெட் டவுன் டவுன் வரும்போதும் அதை எப்படி நம்ம கண்டினியூ பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம வந்து நிலைநிறுத்தி அதுல இருந்து ஒரு வெல்த்தை வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியும். அடுத்து ஜியோபொலிட்டிக்கல் ஹெட்வின்ஸ் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா ட்ரேட்ல அமெரிக்காக்கும் சைனாக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வார் மாதிரியே வந்து போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாருமே இந்தியால அவங்க வந்து புல்லிஷா இருக்காங்க. இந்தியாவோட அந்த லோக்கல் டிமாண்ட் அப்படிங்கறத கேப்சர் பண்றதுக்காக அவங்க டேலண்ட் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த 2025ல ஐபிஓஸ் வந்து நிறைய வந்திருந்தது. ஸோ அதோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 50% ஐபிஓஸ் வந்து அவங்களோட இஷ்யூ பிரைஸை விட கம்மியான ஒரு விலையில தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 50-50 ரிட்டர்ன்ஸ் தான் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து 2-3 நடந்திருக்கு. ஒன்னு, அமெரிக்கா வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக நைஜீரியால வந்து டார்கெட்டடா நாங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கவர்மெண்ட் கூட, நைஜீரியன் கவர்மெண்ட் கூட வந்து சேர்ந்து வந்து நாங்க இந்த லான்ச்சை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஐஎஸ்ஐஎஸ் வந்து ஒழிக்கிறதுக்கு நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைனாக்கும் தைவானுக்குமான இஷ்யூ அப்படிங்கிறது பூம் ஆயிட்டே இருக்கு. தைவானுக்கு யூஎஸ் வந்து டிஃபென்ஸை வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலடியா சைனா வந்து அந்த 20 யூஎஸ் டிஃபென்ஸ் கம்பெனிஸை வந்து சாங்ஷன் பண்றோம், அங்கிருந்து நாங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சாங்ஷன்ஸை வந்து போட்டிருக்காங்க. ஸோ திரும்ப அமெரிக்காவுக்கும் சைனாக்குமான இந்த சைடு பிரஷர் அப்படிங்கிறது மவுண்ட் ஆயிட்டே இருக்கு. அடுத்து டைமண்ட் செக்மெண்ட்ல ஒரு அப்டேட் நடந்திருக்கு. என்னன்னா, நேச்சுரலா கிடைக்கிற டைமண்டை விட லேப் க்ரோன் டைமண்ட் அப்படிங்கிறது கடந்த ஒரு சில வருஷமா நல்லாவே வந்து growth ஆகிட்டு இருக்கு. அதுலயும் அஃபோர்டபுளா கரெக்டான பிரைஸ்ல அந்த லேப் க்ரோன் டைமண்டை வந்து கொண்டு வருது மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிறதுல டைட்டன் வந்து லீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்க்கு அப்புறம் இந்த லேப் க்ரோன் டைமண்ட்னால ரிவைவல் அப்படிங்கிறது டைட்டனை திரும்ப ஆல் டைம் ஹை கிட்ட வந்து வச்சிருக்கு. 3992 அப்படிங்கிற பிரைஸ்ல வந்து டைட்டன் இருக்கு. பட் அது பிஇ பார்த்தோம் அப்படின்னா 90 கிட்ட இருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா தான் இருக்கு. அடுத்து ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் என்ன, அதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மணப்புரம் பினான்ஸ் அவங்களோட பிரஷர் பாயிண்டா இருக்கிறது அப்படிங்கிறதே அந்த ஆசீர்வாதோட அந்த செக்மெண்ட் தான். ஸோ ஆசீர்வாத் அந்த மைக்ரோ பினான்ஸ் செக்மெண்ட் தான் வந்து அவங்களுக்கு போன ரிசல்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட்ஸ்லயுமே வந்து கொஞ்சம் நெகட்டிவா வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு காரணமா இருந்தது. ஸோ இப்போ அதுல 250 கோடியை இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி மணப்புரம் பினான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு சிஎஃப்ஓவும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டீல் செக்டர் அப்படிங்கிறது இப்போ அப்வர்ட் சைக்கிள்ல இருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல் இவங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவா வந்து போன வருஷம் ஃபுல்லா ரன் கொடுத்திருக்காங்க.
இப்போ அதுல அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு கோக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரா மெட்டீரியல். அதோட பிரைஸ் அப்படிங்கிறது வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அது ஸ்டீல் இண்டஸ்ட்ரி மேல ஒரு பிரஷரை போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா டாடா ஸ்டீல்ல இன்னொரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா அவங்களோட டச் ஃபேக்டரி வந்து ஒன்று இருக்கு. அதுல பொல்யூஷன் அலிகேஷன்ஸ்னால 1.4 பில்லியன் யூரோ வந்து அவங்க மேல லா சூட் வந்து போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே பேசினது தான், டாடா ஸ்டீலா இருக்கட்டும், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலா இருக்கட்டும், ஒரு அப்வர்ட் சைக்கிள் இருக்கு. இதெல்லாம் ஒரு சைக்கிளிக்கல் நேச்சர் இருக்கிற ஒரு செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ஸ்டாக்ல வந்து பொசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருக்காது. அடுத்து ஐடி கம்பெனிஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸான டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக் இவங்க எல்லாருமே கம்பெனிஸை அக்வயர் பண்ணி அதன் மூலமா வந்து க்ரோத் பண்றதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹெட்லைன் க்ரோத் அப்படிங்கிறது ஐடி கம்பெனிஸ்க்கு கடந்த ஒரு 1.5 வருஷமா ப்ரெஷரா இருக்கு. இப்போ மிட் சைஸ் ஐடி கம்பெனிஸும் வந்து அதையே பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கோஃபோர்ஜ் வந்து $2.35 பில்லியன் ஒரு அக்விசிஷன் வந்து பண்ண போறாங்க என்கோரா அப்படிங்கிற கம்பெனியை. ஸோ ஏஐ ரிலேட்டட் புஷ்ஷுக்காக இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி ஒரு மிட் கேப் ஐடி கம்பெனி. இதோட பிஇ வந்து நார்மலா இருக்கிற லார்ஜ் கேப் கம்பெனிஸை விட அதிகமா இருக்கும். அதே மாதிரி growth வந்து 2 டிஜிட் கொடுப்பாங்க. லார்ஜ் கேப் வந்து சிங்கிள் டிஜிட் தான் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த 42 பிஇல கோஃபோர்ஜை கன்சிடர் பண்றதை விட இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக் இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து கம்மி பிஇல கொஞ்சம் ஒரு நல்ல பிரைஸ் ரேஞ்சில் கன்சிடர் பண்றது அப்படிங்கிறத நான் வந்து பண்றேன். கோஃபோர்ஜ் வந்து என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ வந்து கிடையாது. அடுத்து ஓலா எலக்ட்ரிக், இந்த ஷேர் வந்து தொடர்ந்து பிரஷர்லயே இருந்தது. இப்போ இந்த ஷேருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த ஃபினான்ஷியல் 25ல 366 கோடி கிட்ட வந்து அவங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்னால ஷேர் வந்து ஒரு 2% கிட்ட வந்து அப்பா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஒரு ஃப்ராட் கேஸ் வந்து வந்திருக்கு. 2400 கோடி லோன் ஃப்ராட் வந்து நடந்திருக்கு. எக்ஸ் ப்ரமோட்டர்ஸ் மேல இந்த அக்விசிஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து திரும்ப விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேர்ல வந்து நான் கன்சிடர் பண்றது இல்லை. ஏன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்லயே இந்த மாதிரி இஷ்யூஸும் லோன் ரைட் ஆஃப் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடக்கிறதுனால இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்குள்ள நான் போறதே இல்லை. பிரைவேட் பேங்க்ஸ்ல ஒரு சில பேங்க்ஸையும் பிரைவேட் பேங்க்ஸ் இடிஎஃப்ஐயும் வந்து நான் வந்து அப்பப்போ வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன். அடுத்தது பேங்கிங் செக்டர்ல இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, நாம தொடர்ந்து 2-3 குவார்டரா பாக்குறோம் பேங்க்ல டெபாசிட் growth அப்படிங்கிறது கம்மியாவே இருக்கு. கிரெடிட் growth வந்து நல்லாவே பிக்கப் ஆகுது. ஸோ மக்கள் கடன் வாங்குறாங்களே தவிர பேங்க்ல வந்து எஃப்டியாவோ ஆர்டியாவோ போடுறது அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வந்திருக்கு. ஸோ இது போன மாசம் பாத்தீங்க அப்படின்னா டெபாசிட் growth அப்படிங்கிறது 10%க்கு கீழே வந்து விழுந்திருக்கு. கிரெடிட் growth வந்து 11.7% இருக்கு. ஸோ இந்த கேப் வந்து 200 பேசிஸ் பாயிண்ட் இருக்கு. ஆர்பிஐ வந்து பேங்கிங் சிஸ்டம்குள்ள லிக்விடிட்டியை இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இந்த கிரெடிட் growthக்கும் டெபாசிட் growthக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அந்த லிக்விடிட்டியை ட்ரைன் பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ஒரியிங் சம்மா இருக்கு. எப்போ இந்த டெபாசிட் growth வந்து கிரெடிட் growth அளவுக்கு வளருதோ அப்பதான் பேங்க்ஸ்னால அவங்களோட என்ஐஎம் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி போகுது அப்படிங்கிறது அடுத்த வருஷம் தான் நமக்கு வந்து தெரியும். அடுத்து இந்த ஆட்டோமொபைல் செக்டர்ல கம்பெனிஸோட சேல்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருந்தாலும் அவங்களோட இன்புட் காஸ்ட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களோட மார்ஜின் வந்து ஸ்கியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த ரியாலிட்டி செக்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஹவுஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு டிப் வந்து 2025 நடந்திருக்கு. அது வந்து பெருசா ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஏன்னா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாவே உங்களுக்கு 70% கிடைக்கும் போது ஹவுசிங்ல பெருசா இன்வெஸ்ட் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக அதுல பண்றது அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ ஹவுசிங் சேல்ஸ் அப்படிங்கிறது 14% போன வருஷத்தோட இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த குயிக் காமர்ஸ் செக்டார் அப்படிங்கிறதே வந்து இன்னமும் ஒரு லாஸ் மேக்கிங் செக்டாரா தான் இருக்கு. இப்போ ஜெப்டோ வந்து ஐபிஓ வர போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த ஃபினான்ஷியல் 25ல அவங்களோட லாஸ் அப்படிங்கிறது 3367 கோடியா இருக்கு. இந்த கம்பெனி தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா கியூகாம்ல இருக்கிற பிளிங்கிட் வந்து 292 கோடி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட் 2095 கோடி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெப்டோ ஐபிஓ வந்தாலுமே அதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்காது. ஏன்னா ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனில அது எப்போ டேர்ன் அரவுண்ட் ஆகும், அதோட பிசினஸ் மாடல் எந்த அளவுக்கு சக்சீட் ஆகும், அது மட்டும் இல்லாம எல்லா காம்படிட்டர்ஸுமே லாஸ் பண்ணும்போது இந்த செக்டரோட ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம இதுல இன்வெஸ்ட் பண்றது கண்டிப்பா லாங் டேர்ம்ல ஒரு லாஸா தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஃபார்மா செக்டர்ல 2-3 அப்டேட் இருக்கு. ஒன்னு சன் ஃபார்மா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் 26ல எங்களோட டாப் லைன் growth வந்து மிட் டு ஹை சிங்கிள் டிஜிட் growth வந்து நாங்க எய்ம் பண்றோம். அதாவது 7 to 9% வந்து நாங்க grow ஆகிறதுக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. ஸ்விஸ்ல இருக்கிற ஒரு பயோ பார்மசூட்டிக்கல் கம்பெனியோட சேர்ந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து நாங்க போட்டிருக்கோம். அந்த கம்பெனி பேர் வந்து பயோஎக் ஏஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ அவங்களோட சேர்ந்து அமெரிக்கால
நியூஸ் அண்ட் கோ அப்படிங்கிற ப்ராடக்ட்டை கமர்ஷியலைஸ் பண்ணி சேல் பண்றதுக்கான அக்ரிமெண்ட்டை ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. இந்த ஷேர் என்கிட்ட பர்சனலா இருக்கு. ப்ரீவியஸ் வீடியோல நான் வந்து பேசியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஷேரை ஒவ்வொரு டிராப்லையும் வந்து நான் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஷேர் வந்து இப்போ 911 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ ரேஷியோவும் ரொம்ப நாமினலா தான் இருக்கு. ஸோ இந்த ஃபார்மா செக்டர்ல இதெல்லாம் வந்து இப்போதைக்கு பிஇ கம்மியா இருக்கிற ஒரு வேல்யூ பையா தான் வந்து நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து ஹோட்டல் செக்மெண்ட்ல ஃபினான்ஷியல் 26ல வந்து ஒரு அப்பர்ட் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா டொமஸ்டிக்கா டூரிசமும் கார்பரேட் டிராவலும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால அது இந்த ஹோட்டல் செக்மெண்ட்ல இருக்கிற கம்பெனிஸோட ரூம் ரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது அவங்களோட ரிசல்ட்ஸ்ல வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வோடாஃபோன் ஐடியா, இந்த ஷேரும் வந்து கிட்டத்தட்ட போண்டியான ஒரு கம்பெனி மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து பெருசா எந்த சப்போர்ட்டும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனா இப்போ அவங்க செகண்ட் பேஸ் ஆஃப் 5G எக்ஸ்பென்ஷன் வந்து இந்த 2022 நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டைமேக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இது வந்து லக்ஸுரி வாட்ச் பண்ற ஒரு கம்பெனி. ஸோ இவங்க அவங்களோட ப்ரமோட்டர்ஸ் வந்து ஆஃபர் ஃபார் சேல் வந்து பண்ண போறோம், கிட்டத்தட்ட 9% ஷேரை வந்து சேல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஷேர் வந்து 351 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஷேரோட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 70. ஸோ இதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா ஹை பிஇல இருக்கும்போது ப்ரமோட்டர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி ஆஃபர் ஃபார் சேல்ல வெளியே போயிட்டு இருக்காங்க. நமக்கு முன்னாடியே பார்த்தோம், ஐபிஓல வர கம்பெனியும் ஆஃபர் ஃபார் சேல்ல பணம் போட்டு வெளியெடுக்கிறாங்க. ஆல்ரெடி லிஸ்ட் ஆயிருக்க கம்பெனியும் ஆஃபர் ஃபார் சேல்ல வந்து பணம் போட்டு வெளியெடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத ப்ரமோட்டர்ஸே ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ரீட்டைல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கவனமா வந்து இருக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் கட் பண்ணும்போது ஹோம் லோன் கொடுக்குற அந்த ரேட்டை வந்து பேங்க்ஸ் வந்து கட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா காம்படிட்டிவ் பொசிஷனிங்காக ஆர்பிஐ 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணா பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ்லாம் அதை விட அதிகமா வந்து ஹோம் லோன் ரேட்டை வந்து கட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. உதாரணத்துக்கு எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் 35 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 30 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல காம்படிஷன்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு, தன்னை ஒரு நல்ல பொசிஷன்ல வச்சுக்கிறதுக்கு கம்பெனிஸ் எல்லாம் போட்டி போட்டு ஹோம் லோன் ரேட்ஸ் வந்து கட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியன் கவர்மெண்டோட ஃபாரெக்ஸ் கிட்டி அப்படிங்கிறது போன வாரம் $4.4 பில்லியன் வந்து உயர்ந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் கோல்டு ரிசர்வ்ஸோட அந்த வேல்யூ அப்படிங்கிறது கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல 2025ல பெரும்பாலான இன்வெஸ்டரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கிறது அப்படிங்கிறது ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் தான். நானே பர்சனலா பராக் பாரி ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டை பத்தி நம்ம வீடியோல பேசியிருக்கோம். நான் வந்து பர்சனலா அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம HDFC ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்லயும் பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட 94,000 கோடி அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு. பராக் பாரி கிட்ட 1.30 lakh crore வந்து அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நோவோ நார்டிஸ்க் அவங்களோட அந்த விகோவி அப்படிங்கிற அந்த வெயிட் லாஸ் ட்ரக்கை வந்து மாத்திரையா வந்து சேல் பண்றதுக்கு அவங்க அப்ரூவல் வாங்கியிருந்தாங்க. இப்போ அதை அவங்க யூஎஸ்ல லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்தியால அந்த லான்ச் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும். இப்போ வரைக்கும் அந்த இன்ஜெக்ஷன் போர்டு தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அதுதான் வந்து கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னு கம்பெனி சைட்ல இருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த டிமேட் அக்கௌண்ட் புதுசா க்ரோ ஆகுறது அப்படிங்கிறது கடந்த ஒரு 2-3 வருஷமா அதிகமாவே இருந்தது. ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா 2026ல இந்த 2025ஓட மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால புதுசா வர இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது, இன்வெஸ்டர்ஸ் வர்றவங்க எவ்வளவு ஸ்மார்ட்டரா இருக்காங்க, மார்க்கெட்டோட இந்த பிளக்சுவேஷன்ஸை புரிஞ்சு வந்து இன்வெஸ்ட் பண்ண வராங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதும் இந்த இந்தியன் மார்க்கெட்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இடிஎஃப் மட்டுமே 10 லட்சம் கோடி அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரேடிங் வால்யூமும் வந்து பயங்கரமா இடிஎஃப்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. ஸோ 2025ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்மே ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை விட இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றதையும் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல இருக்கிற முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க பர்சனலா ரிசர்ச் பண்ணும்போது ஒரு செபி ரிசர்ச் செக் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.